ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணா அப்படின்னு அவருடைய இருதயம் அங்கலாய்க்குது. சரியா? அதை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு 30-31. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். பார்த்தீங்களா? இதில் பற்றி மேலே சொல்கிறாரு, ஒரு மனுஷனை தேடினேன், அவனை கண்டுபிடிக்கல, ஆனால் அதுக்கு கீழே என் கோபத்தை எப்படி செய்வேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த 31 வசனத்தை வாசிமா. ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி. அவர்கள் மேல் எந்த மனுஷனை நான் தேடுற மனுஷன் கிடைக்கலன்னா, ஒருவேளை ஒன்றை தேடி இருக்கலாம், ஆண்டவர் என்ன தேடி இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தரை தேடி இருந்திருக்கலாம், இல்லை நம்ம குடும்பத்தையே தேடி இருந்திருக்கலாம். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை தேடினேன், அவனை காணா, ஆனால் அப்படி தேடின மனுஷன் அவன் வரலன்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி. கோபத்தை ஊற்றுவாராம். அவர் கோபத்துக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியுமா? சொல்லுங்க. கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி. என் மூர்க்கத்தின் அக்கினியினால், சாதாரணம் இல்லை. அவர் சொல்ற காரியத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. தேடின மனுஷன் ஒருவேளை ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசியிருந்திருப்பார், நீ செபிக்கணும், திறப்பில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் உங்களை தேடி இருப்பார். நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க, 3 நாள் தூக்கி போட்டுருவீங்க. அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? மூர்க்கத்தின் அக்கினியை அவர் மேல் ஊற்றி அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன். ஆமாம், அவங்க வழியினுடைய, அவங்க பிரயாணம் பண்ணுறதான, அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதான காரியத்தை என்ன செய்வேன், அவங்க மேலே என்ன செய்வேன், சுமர பண்ணுவேன். அவங்களே சம்மந்துக்கிற வேண்டிதான். நீங்கள் இறக்கி வைக்கவே முடியாது. இன்னைக்கு நீ ஜோம் பண்ணுற, இறக்கி வச்சிடுற, பாரத்தை என் மேல் வச்சுடு, உன்னுடைய பாரத்தை என் மேல் வச்சிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தேடுற மனுஷன் ஒருவேளை நீயா இருக்கலாம், அந்த மனுஷன் ஒருவேளை நீயா இருக்கலாம், நானாக இருக்கலாம். நான் அதை சரியாக செய்யலைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கோபத்தை நம்ம மேலே என்ன செய்வாராம், ஊற்றுவாராம். அது எப்படி ஊற்றுவாராம்? அக்கினியை போல ஊற்றுவாராம். அவர் மூர்க்கத்தை ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் கோபப்பட்டால் நம்ம அவர் முன்னாடி நிற்க முடியுமா? சொல்லுங்க. கோபப்பட்ட அவர் முன்னாடி நிற்க முடியுமா? அப்போ அந்த இதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுறேன்னா அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரங்களை தூக்கி, ஆண்டவரே நான் இருக்கேன், ஆண்டவரே நான் இருக்கேன், ஆண்டவரே என் மேலே ஊற்றிருங்க, ஏன் நான் இந்த திறப்பில் நிற்கிறேன். அதுக்கு அடையாளமாக மோசையை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 106 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 106 சங்கீதம், 106 சங்கீதத்தில் 23 வாசிமா. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் நினைச்சிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பாண்டிச்சேரி பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பேரை போட்டுக்கங்க, என் குடும்பத்துக்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கீங்களே, என்னை கொண்டு என் தெருவுக்காக, என்னுடைய ஏரியாவுக்காக, என்னுடைய சபைக்காக யாரை தெரிஞ்சிருக்கிறாரு? மோசே இடத்துல உங்க பேரை போட்டுக்கிறணும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு, அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, அவருடைய உக்கிரகத்தை, அங்க என்னத்தை வாஸ்தவம், ஒரு மனுஷனை தேடின காண, அவன் மேல என்னத்தை ஊற்றுவேன், என்ன உக்கிரத்தின் கோபத்தை ஊற்றுவேன். இங்க சொல்றாரு, அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய உக்கிரத்தை என்ன செய்யறீங்க, கோபத்தை இந்த ஜனத்து மேல ஊத்திராதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வர்றதுக்கு மோசே தெரிந்து கொண்டாரு. ஆனால் அந்த ஜனங்களுக்கு எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செஞ்சார். 1 இல்லை 2 இல்லை, அவங்களுக்கு செஞ்சது போல வேற யாருக்கும் ஆண்டவர் செஞ்சதில்லை. அவங்களை அப்படியா காப்பாற்றி எத்தனையோ காரியங்களை செய்து அடிமைத்தனத்தில் வேதனையோடு சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து பெருமூச்சு விட்டு அழுது கொண்டு கடந்த அவர்களை ஆண்டவர் நினைஞ்சார், லகுவாக இணைஞ்சார், அவங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு மோசையை கொண்டு வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி தெரியுமா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் எல்லா காரியத்திலும் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவங்கள அழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அழிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. அதற்கு மோசே என்ன செய்யறான் தெரியுமா, உத்தரவாதத்தை எடுக்கிறான். ஆண்டவரே
நான் நிற்கிறேன் ஆண்டவரே, அந்த ஜனங்களை என்ன செஞ்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க, அந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க. அவங்க என்ன செஞ்சாங்க ஆண்டவரே, அவங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவரே அவங்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன். அந்த ஓட்டையை, திறப்புனா என்ன தெரியுமா? ஒரு ஓட்டை, சரியா? ஒரு செவரில் விழுகிறதான ஓட்டை, உங்களுடைய வாழ்க்கையில் விழுகிறதான ஒரு ஓட்டை. அது எந்த ஓட்டையாக இருக்கலாம். ஜெபங்கிற ஓட்டை செய்யாமல் விட்டுருக்கலாம், பரிசுத்தங்கிற காரியத்தில் நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒரு ஓட்டை விழுந்திருக்கலாம், நன்மை செய்கிற காரியத்தில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு ஓட்டை விழுந்துட்டா அதுதான் திறப்பு. அந்த திறப்பு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அந்த திறப்பை அடைக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மோசே நிற்கிறான், ஜெபத்தில் நிற்கிறான், வாயில் நிற்கிறானா, திறப்பின் வாயில், அந்த ஓட்டைக்கிட்ட போய் அந்த திறப்பின் வாயில் அதில் முழங்கால் போட்டான். அந்த ஓட்டையை உள்ளே வராதபடி, இந்த ஓட்டை வழி உள்ளே உக்கரம் வந்துடக்கூடாது, கோபம் வந்துடக்கூடாது, ஆண்டுடைய எரிச்சல் வந்துடக்கூடாது, அவருக்கு எரிபந்தம் வந்துடக்கூடாது, அவருடைய அழிவு வந்துடக்கூடாது, வாதை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? அந்த ஓட்டை வாசலில் என்ன செய்கிறான்? மொட்டிங்கால் போட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் போடுறோமா? நம்ம வீட்டில் எத்தனை பிள்ளைய குடிக்குது இன்னமும்? அந்த குடிங்கிற ஓட்டைக்கு முன்னாடி நீங்கள் முழங்கால் போடுறீங்களா? சண்டை எவ்வளோ வருது, அந்த சண்டைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஓட்டையில் முட்டி ஓடுறீங்களா? அந்த திறப்பில் முட்டி ஓடுறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே நம்ம செய்கிறது இல்லை. ஆனால் இந்த மோசே என்ன செய்கிறாரு? அவ்வளோ லட்ச ஜனங்களுக்கு அந்த பாவங்களை, அவங்களுடைய எரிச்சலை, அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அந்த ஜனங்களுடைய காரிக்கு அத்தனைக்கு இவன் உத்தரவாதத்தை எடுத்து நிற்கிறான். ஆண்டவரை நான் நிற்கிறேன், ஆண்டவரை திறப்பில் நிற்கிறேன், அந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க. ஏன்னா மோசைக்கு விரோதமோ ஆரோனுக்கு விரோதமோ அவங்க பயங்கரமாக எழும்புனாங்க. இந்த கோராகின் புத்திரர் அவங்க என்னச்சாங்க? பயங்கரமாக எலும்பி என்னஞ்சாங்க? இவங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. ஒரு இடத்துல கேள்வி கேட்கும்போது மோசை என்ன அந்த கேள்வி, அந்த வார்த்தையை கேட்டோன்னே, நீங்கள் பெரிய மனுஷர்களா, நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலான்னு கேட்ட உடனேவும் குப்பரடிக்க விழுந்துறான். அந்த வார்த்தையை கேட்டோன்னே என்ன செய்கிறான்? குப்பரடிக்க விழுந்து அழுகிறான் மோசை. வசனத்தை வாசித்திருக்கிறீங்களா? இப்படி நீங்களாம் பெரிய மனுஷர்களா, நீங்களாம் அப்படிப்பட்ட ஆளுகளா, இப்படிப்பட்ட ஆளுகளா, நீயும் உங்கள் அண்ணன் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கோராகின் புத்திர எளிமை கேட்ட உடனேவும் என்ன செய்கிறாங்க? குப்பரடிக்க விடுவாங்க. அந்த வசனத்தை வாசிங்க, என்னாகமோ, அந்த வாசத்தை உங்களுக்கு புரியும். என்னாகமோ 16 வர்றதுக்கு தூக்கிட்டு ஓடு வரல மோசே. 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிமா. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்க மிஞ்சி போறீங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். போதும் எப்படி விழுந்தானா? முகங்குப்புற விழுந்த ஆண்டவர்கிட்ட அழுகிறான். இந்த ஜனங்க கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் என்ன மிஞ்சி போகிறீங்க? யாரையும் மோசையும் ஆரோனையும் கேட்குறான். ஆனால் ஆண்டவர் இதை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அநேகருடைய கேள்வியெல்லாம் எப்படின்னு தெரியுமா? ஊழிக்க விரோதமாய் கரங்களை நீட்டுறது தான் பேச்சு. வாயை திறந்து பேசுறது, கரங்களை நீட்டி சொல்கிறது, குற்றப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது எல்லாம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுருக்காரு அப்படிங்கிற நினைப்பே இல்லை. இப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா மோசையும் ஆரோனையும் யார் ஏற்படுத்தினது? ஆண்டவர் தான் அனுப்பி வைக்கிறாரு, போங்க அப்படின்னு. ஆனால் இங்கே இந்த ஜனங்க கூட்டம் கூடி வழி நடத்தி கொண்டு வர அவர்களை விரோதம் பேசுகிறாங்க. நீங்கள் மிஞ்சி பேசுகிறீங்க, உங்களுக்கு இந்த உயர்வு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனேவும் மோசை என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்தி என்னஞ்சா முகங்குப்புற விழுந்து என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட அழுகிறான். உடனே ஆண்டவர் இணைஞ்சிருமா. அதுக்கு பிறகு தான் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய கோலையை வாங்கு, எல்லா தலைவருடைய அந்த கோத்திரத்தினுடைய கோலை வாங்கு, இதில் யார் பெரியவன் சொல்கிறதுக்கு நான் அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைஞ்சார். அதை வாங்கி என்ன செய்கிறாரு? பெட்டிக்குள்ள வைக்கிறாரு. அதை வசனத்தை வாசித்து பாருங்களேன். 17ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனம் வாசிமா. அந்த கோல்களை மோசே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோலை வாங்குறாங்க. அப்போ லேவி கோத்திரத்துக்கு யார் வாங்கணும்? ஆரோனுக்கு வாங்கணும். அப்படி வாங்கும்போது ஆரோனுடைய பேரையும் அதில் எழுதியிருக்கும். அந்த கோல்னா அவங்க கோத்திரத்து பேரை எழுதணும். அப்போ 12 கோத்திரத்து பேரை எழுதி என்ன செய்கிறாங்க? தேவனுடைய சமூகத்தில் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க இந்த ரொம்ப பேசுகிறாங்கல்ல, அதனால ஆண்டவர் நினைஞ்சார், இப்படி ஒரு இதை செஞ்சார். அப்படி போயிட்டு வரவங்களையும் மறுநாள் காலையில் வர்றாங்க. அப்போ அந்த உள்ள அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்து அந்த கோலை எல்லாத்தையும் தூக்கிட்டு வரும்போது வாசிமா. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆமென், அல்லேலூயா.
துளித்தது மாத்திரம் இல்லம்மா, அவங்க கண்ணு முன்னாடி அந்த கோலை துளித்தது மாத்திரம் இல்ல, அவங்க கண்ணு முன்னாடி ஆண்டவர் இணைஞ்சாரு, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது, வாதுமை பழங்களை தந்தது. ஒரே ஒரு இரவு. அல்லேலூயா. ஆமா, அந்த ஆண்டவர் செய்கிறாரு. அப்போ எடுத்து வெளியே காட்டாரு, யார் பெரியவன் யார் சின்னவன், இனிமேல் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, வாய் மூடிட்டு ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் நினைஞ்சார். எல்லாரையும் விரட்டி விட்டுட்டார். மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக பேசுகிறதான காரியத்தில் கூட ஆண்டவர் எப்படி இறங்கி வேலை செய்கிறார் பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு மோசை தான் இந்த ஜனங்களுக்கு அழிச்சிடாதீங்க ஆண்டவர். இப்படிப்பட்ட ஜனங்க தான், அவங்கள அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம நினைச்சுவோம் தெரியுமா, நமக்கு விரோதமாக யாராச்சும் எழும்பிட்டாங்கன்னா அவங்கள அழிச்சிருங்க ஆண்டவரே, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அந்த மோசை என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் இவர் திறப்பில் நின்று ஆண்டவரே அழிச்சிடாதீங்க, ஜனங்களை நினைச்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க, அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு திறப்பில் நின்று அந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கோம், நம்ம சபைக்குள்ளே இருக்கோம், நம்ம தெருவில் இருக்கோம், நம்ம ஏரியாவில் இருக்கோம். எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். கொலை நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, விபச்சாரம் நடக்குது, குடி நடக்குது, ஆணுக்கு ஆணு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க, இப்போ பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. எத்தனையோ காரியம், அருவருப்பான காரியம். வேதத்தில் எதெல்லாம் வெறுக்கிறாங்களோ இதை நம்ம கண்ணு முன்னாடி தினந்தோறும் பார்க்குறோம். ஆனால் நம்ம தரப்பில் நிற்கிறோமா சொல்லுங்க? ஒரு மனுஷனத்தையும் தேடாரு, ஒரு கூட்டத்தை தேடலை, ஒரே ஒரு மனுஷன், ஒரு மனுஷி. அது நீங்களாக இருக்கலாம், உங்கள் தெருவுக்கு நீங்களாக இருக்கலாம், உங்கள் ஏரியாவுக்கு நீங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு நீங்களாக இருக்கலாம், இந்த சபைக்கு உங்களை நீங்களாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டு வச்சிருப்பாரு, உங்கள் கையில் அந்த பொறுப்பை கொடுத்துருப்பாரு. நிற்கிறீங்களா? ஆனால் மனசை நம்ம என்ன செய்கிறோம், கல்லாக்கிட்டு என்ன செய்கிறோம், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்படி இல்லாதபடி திறப்பில் நின்று செபிக்கிறதுக்கு அந்த ஒரு மனுஷன், நான் தான் ஆண்டவரே அப்படின்னு அந்த உத்தரவாதத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஆண்டவர் எங்கே கொண்டு போனார் மோசையே? எங்கே கொண்டு போனார்? மறுரூப மலைக்கு கொண்டு போனாரா? ஆமாம், அந்த மாதிரி உங்களை கொண்டு போயிடுவார். அந்த அனுபவம் உங்களுக்கு வேணுமா? மோசையை போல திறப்பில் நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி ஒரு மனுஷனை தேடுறாரு, அதோட விடலை. ரெண்டாவது, நமக்கு விரோதமாக ஒரு சத்துரு கூட்டம் கூடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்வோம், உடனே மனுஷ பலத்தை காட்டுவோம். நான் எவ்வளோ பலசாலி, என் கூட இருக்கவங்களாம் எவ்வளோ பலசாலி, என் மகன் இருக்கான், என் மகன் இருக்கான், மருமகன் இருக்கான், அவன்லாம் வந்தானா ஒரே அடி, ஒரு அடியில் தூக்கி போட்டுருவான், வெட்டிடுவான், குத்திடுவான் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். வாசிங்கம்மா 2 நாளாகமம் 23, 2 நாளாகமம் 23 இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரிசையாக படிச்சுட்டு வந்தாத்தையும் யாருக்கு அடுத்து யார், யாருக்கு அடுத்து யார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அப்படி வரிசையாக வாசிட்டு வராதனால நான் சொல்கிறேன். 23 பார்த்தீங்கன்னா, மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரர் என்ன செய்கிறாங்க, யுத்தம் பண்ண வர்றாங்க. யார்கிட்ட? யோசபாத்துக்கு விரோதமாக வர்றாங்க. பெரிய கூட்டம், அந்த கூட்டம் பெரிய கூட்டம், சரியா? அப்படி வர்றாங்க. அப்படி அதுக்கு முன்னாடி உள்ள கதையை பார்த்தீங்கன்னா, ஆகாப்பும் யோசபாத்தும் 2 பேரும் கூட்டம் இருப்பாங்க. அதில் என்ன செய்வான் தெரியுமா, ஆகாப்பு என்ன செய்வார், ரொம்ப இதாக பேசுவார், அவர் யுத்தத்தில் செத்துருவார். ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவான், நீ திரும்பி வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லி. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வேஷம் மாதிரி உள்ளே போயிருப்பான், ஆனால் அடிபட்டு இணைஞ்சிருவான், செத்துருவான். தெரியுமா அந்த கதையெல்லாம்? வசனம் வாசிக்கணும், சரியா? வரிசையாக வாசித்துருவாங்க, உங்களுக்கு புரியும். அதுக்கு பிறகு யோசபாத்து தனியாக நிற்கும் போது அம்மோன் புத்திரரும் என்ன செய்கிறாங்க, ஆமாம் மோவாப் புத்திரரும் என்ன செய்கிறாங்க, இவருக்கு விரோதமாக எழும்பி வர்றாங்க. உடனே யோசபாத்து 3ஆம் வசனத்தை வாசிமா. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். ஆமாம், கர்த்தருக்கு பயந்து என்ன செஞ்சா, ஆண்டவர் என்ன செஞ்சார், எல்லாம் யூத ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செஞ்சு என்ன பண்ணானா, உபவாசம் போட்டான். இன்னைக்கு நம்ம தேசத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்குதுமா, நம்ம ஊழியத்துக்கு விரோதமா, மிஷனரிகளுக்கு விரோதமா, இல்லை நம்ம ஜெபங்களுக்கு விரோதமா, ஆராதனைக்கு விரோதமா எத்தனையோ பேர் கூட்டம் கூடுறாங்க. நியூஸ் பார்க்குறோம், செய்தி பார்க்குறோம். ஆனால் நமக்கு அந்த பயம் வருதா? இப்படிலாம் கூடுறாங்க, ஆண்டவரே எங்கள் ஊழி செய்ய விடாதபடி, சுவிசேஷம் அடைக்கப்படுவதற்கு எத்தனையோ வழிவாசலை மூடுறாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம பயந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கூடி ஜெபம் பண்ணுறோமா? பாருங்கள், யோசபாத்து எல்லாரையும் கூடி வர சொல்லி நினைஞ்சா உபவாசத்தை போட்டான்.
ஒருமனப்பட்டு ஒருமுகமாய் கூடி. அதனாலதான் நம்ம கூட ஜெபிக்கிறது கூட என்ன செய்வோம், நம்முடைய இருதயத்துக்கு ஒத்த ஆளுகளை நம்ம என்ன செய்வோம், தேடுவோம். நமக்கு இணைஞ்சு வர ஆளுகளை நம்ம தேடுவோம். இங்கே யோசபாத்து அந்த மாதிரி தான் என்ன செய்யறான், எல்லாரையும் கூப்பிட்டு இணைஞ்சான், தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டான். அப்புறம் என்னச்சு, உடனே ஜெபம் பண்றான். நீங்க 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அந்த யோசபாத்து பயங்கரமா ஜெபம் பண்றான். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்றான். நீங்கள் அது கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 12வது வசனத்து வரைக்கும் வாசித்து பாருங்க. அவன் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் நினைஞ்சாரு, உடனே இவனுடைய ஜெபத்தை கேட்டாரு, இவங்களுடைய ஒரு மனத்தை பார்த்தாரு, ஒருமுகத்தை பார்த்தாரு, இவங்க உபவாசத்தை பார்த்தாரு. ஆண்டவர் நினைஞ்சாரு, உடனே மனம் இறங்கினாரு. என்னஞ்சாரு, அவங்களுக்கு விரோதமாகவே அவங்க எழும்பும்படியாக 2 கூட்டம் கூடினாங்கல்ல, யாராரு, அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் என்னஞ்சாங்க, கூடி பயங்கரமாக ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது என்னஞ்சாங்க, அவங்களுக்கு விரோதமாகவே ஆண்டவர் நினைஞ்சாரு, காரியத்தை மாற்றி விட்டுட்டார். அதுக்கு கீழே அந்த அதிகாரம் முள்ள வீட்டில் வாசிங்க, ஏன் பெராக்கா வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த 2 கூட்டமும் ஒருத்தருக்கு விரோதமாக எழும்பின உடனேவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி இணைஞ்சாங்க, எல்லாம் செத்து மடிஞ்சிட்டாங்க. இவங்க போய் பார்க்கும்போது அங்கே எப்படி கிடந்தாங்க, எல்லாம் பிரேதம் கிடந்துச்சான், எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆண்டவர் போய் பாருன்னு சொல்கிறாரு. அங்கே போய் பார்க்குறாங்க. 4 நாள் அவங்களுடைய பொருள்களை என்ன செய்யறதுக்கு, எடுத்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமாம், 4 நாள் அவங்க கொள்ளையடிக்கிற பொருளே 4 நாளைக்கு அடித்தாங்களாம். அவ்வளோ பொருளை கொண்டு வந்துருக்குறாங்க, கொண்டு வந்து வச்சுருந்தாங்களா. அப்போ உடனே என்னஞ்சார், யோசபாத்து நினைஞ்சிட்டார் தெரியுமா, எல்லாம் அந்த இடத்துல கூடி இணைஞ்சாங்க. ஆண்டவர் நினைஞ்சாங்க, எங்களுக்கு வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். 20வது வசனம் 26 வருஷமா 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடி அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்திருந்தார்கள். இந்த நாள் வரைக்கும் அந்த இடத்துக்கு பேர் என்னது, பெராக்கா. மேல வாசிமா 25. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்க உபவாச ஜெபத்தை கேட்டு என்ன செய்வார், நம்மளை கொள்ளையடிக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆனால் நம்மது என்ன செய்யறதில்ல, உபவாசம் இருக்கிறது இல்லை, ஒருமுகப்படுறது இல்லை, ஒன்றா கூடுறது இல்லை. சபையில் உபவாசம்னா யாருக்கோ உபவாசம், எனக்கு இல்லை அப்படின்னு என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், ஒதுங்கிக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி யுத்தத்துக்கு வந்து நிற்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த சத்துருக்களை ஜெயிக்க இவர்கள் என்ன நினைச்சாங்களாம், ஒருமுகப்பட்டார்களாம். ஒருமுகப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபித்ததுனால ஆண்டவர் நினைஞ்சாரு, சத்துருக்களை அவங்களுக்கு அவங்களே அடித்து சாகும்படியாக விட்டுட்டாரு. அந்த பொருள்களை கொள்ளையடிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சான். உடனே அங்கே கூடின அந்த இடத்துக்கு பேர் தான் பெராக்கா. அப்போ நம்ம வீடு என்ன செய்யணும், அந்த மாதிரி மாறணும். நம்ம சபை எப்படி இருக்கணும், அந்த மாதிரி மாறணும். சும்மா வந்து துதிக்க முடியாதுமா, சும்மா துதிக்கவே முடியாது. அதை அனுபவிச்சவங்களுக்கு, அதை அடைந்து கொள்றவங்களுக்கு, அதை பெற்றுக்கொண்டவங்களுக்கு தான் அதை துதிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல துதிக்கிறாங்கன்னா, இவங்க பெராக்காவில் கூடி தோத்திரம் பண்ணி துதிக்கிறாங்கன்னா, ஏன்னா இவங்க யுத்தத்துக்கு பயந்து ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்தவங்க, உபவாசம் இருந்தவங்க, ஆண்டோட்ட வேண்டுதல் செய்தவங்க. ஒரு ராஜா வேண்டுதல் செய்கிறான், சாதாரண ஆள் செய்யமில்ல. இப்போ நம்மளாம் சாதாரண ஆட்கள், ஒரு ராஜா சாதாரண ஆளா சொல்லுங்க வைப்போம். அந்த ராஜா என்ன செய்யறான், உபவாசத்தை கூறி ஆண்டோட்ட விண்ணப்பிக்கிறான். ஆண்டவரே இப்படி வந்து நிற்கிறாங்களே, நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் உபவாசம் இருக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்காக இருக்கிறோமாமா? சொல்லுங்க. நம்ம குடும்பத்துக்காக கூட நம்ம இருக்கிறது இல்லையே. இவர் எப்படி நம்ம பெராக்காமா மாற முடியும், துதிக்கிறவங்களா மாற முடியும்? வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது, நம்ம குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், போட்டுட்டு இங்கே வந்து நம்ம துதிக்கிறோம். நம்ம துதி ஆண்டோடைய சமூகத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா நம்ம குடும்பத்திற்காக நம்ம உபவாசம் இருக்கணும். நான் அதுக்கு அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? அப்போ நம்ம என்ன செஞ்சாங்க, ஒருமுகப்பட்டு என்ன செஞ்சாங்களா, அவங்கள ஒன்று கூடி என்ன செஞ்சாங்க, ஆமாம் ஜெயித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க அதை பண்ணி முடிச்சு இப்போ ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாருன்னொன்னேவும் ராஜா என்ன செய்கிறான், 17-18 வாசிமா 2 நாளாகமம் 20. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு போதும் ராஜா எல்லாம் சொல்ற, ஆண்டவர் இப்படிலாம் செய்ய போறாருன்னு
சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், தலை குனிஞ்சு கீழே விழுந்து என்ன ஜெபம் பண்ணுறான். இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் எந்திரிக்கிறது இல்லை, எந்திரிச்சு நின்று கூட திருவிருந்து வாங்குறது இல்லைம்மா. எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? நீங்கள் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துக்கிறோம், சேர் போட்டு உட்காந்துக்கிறோம். இப்போ நமக்கு பண்டிகை நாள், இந்த துக்க நாள் வரும், அந்த நாளில் நம்ம ஒரு பணிவை காட்டணும், கீழே உட்காருங்கன்னா அப்போத்தையும் கொடி பிடிப்பாங்க. நான்லாம் சேரில் உட்காராம இப்படி கீழே உட்கார்றது, எனக்கு சேரில் உட்காந்தத்தையும் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடி பிடிப்பாங்க. ஆனால் சேர் போட்டு உட்காருங்கன்னு சொன்னால் மேலே உட்கார மாட்டாங்க, கீழே உட்காருவாங்க. ஒரு பணிவை காட்டுறதில்ல. இந்த ராஜா பாருங்க, தரை மட்டுமா குனிஞ்சா, அது மாத்திரம் இல்லை, அதுக்கு கீழே உள்ள வசனத்தை வாசிங்களேன். ஜனங்க எப்படி இது பண்ணாங்கன்னு. சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள், முகங்குப்புற தாழ விழுந்தார்கள். கீழே என்ன செய்யறது, நெடுஞ்சாடையா விழுந்து கிடக்கிறது. இதெல்லாம் பார்த்து தான் புறஜாதியை பண்றாங்க. ஆனால் நம்ம பண்றது இல்லை. ஏன்னா அவ்வளோ பேர் தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கிறோம், நம்ம அவர் விழுகிறது இல்லை, காலில் விழுகிறது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய கால் தான் பூமியில் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. மற்றதெல்லாம் என்னது, மனுஷன் செஞ்சது. நம்மளுடைய ஆண்டவர் தான், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு இருக்கிற. பாதம் இங்கே இருக்கு. நீ காலில் விழுந்தீங்கன்னா, தினந்தோறும் காலில் விழுந்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறன்னு அர்த்தம், ஆண்டவருடைய காலில் விழுகிறன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தான் பூமியில் காலை வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ விழுக மாட்ட. ஆனால் மற்ற கடவுளே இல்லைன்னு சொல்கிற அவங்க எல்லாம் செய்யணுமா, கீழே விழுவாங்க, உருளுவாங்க, தண்ணியை ஊற்றுவாங்க, உடம்புல துணி இல்லாமல் திரிவாங்க, அவங்க வேண்டுதல். ஆனால் ஜீவனுள்ள தேவனை வணங்குற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னாடி அவமரியாதையை நடப்போம், ஒழிச்சு மரியாதையாக நடந்துக்கிறவே மாட்டோம். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, ஏன்னா அவங்க அறியாமல் செய்கிறாங்க, கடவுள் என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்குள்ள பயபக்தி, கர்த்தருக்கு பயப்படுற பயம், கடவுளுக்கு பயப்படுங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்குது, நமக்குள்ள இருக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுறவருடைய பயத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய ஆயுசு நாளை நீட்டி கொடுப்பேன்னு வேதத்தில் போட்டிருக்குது. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார், ஆயுசு நாட்களை நீட்டி கொடுப்பாரு. அப்போ அந்த ஆயுசு நாட்கள் நீட்ட வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு வர வேண்டும். சும்மா வந்து துதிக்க முடியாதுமா. அவரை தொழுது கொள்பவர்கள் யாவரும் எப்படி இருக்கணுமா, பயத்தோடு நடுக்கத்தோடு செய்யணுமா, அப்படித்தான் களி கூறணுமா, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணுமா, ஏனோ தானே உள்ளே வரும்போது வருவோம், லேட்டாக வருவோம், முக்காடு போடாமல் வருவோம். உள்ளே வரும்போது இஷ்டம் போல் எப்படிலாம் வெளியே நடக்கிறோமோ அதை அப்படியே உள்ள சபைகளை காட்டுவோம். உள்ளே வரும்போது கர்த்தர் இருக்கிற அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருக்கிறதே கிடையாது. இந்த ஜனங்க பாருங்க, எல்லாம் முகங்குப்புற தாழ விழுந்தார்கள். நம்ம விழுகிறோமா, பாஸ்டர் விழுவார், அவர் விழுந்தா விழுவோம், அவர் விழுகலன்னு விழ மாட்டோம். அப்படித்தானே சொல்லுங்க, இது வரைக்கும் அப்படித்தானே செய்கிறோம். நீங்களாம் விழுந்து ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் குடும்பத்தில் அப்படி ஜெபம் பண்ணுறீங்களா? எங்கள் பேத்திலாம் நாங்கள் செய்யறதில்ல தான், வீட்டுக்குள்ளே நாங்கள் தனி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவள் ஜெபம்னா குப்பரடிக்கத்தான் விழுந்துருவான், நீட்டாக விழுந்துருவான். எங்கள் சின்ன பிள்ளை, பெரியவ விழ மாட்டா, சின்னவ உடனே விழுவா. விழுந்த உடனே அவள் என்ன சொல்ல, எங்கள் பெரியம்மா ஆசீர்வதிங்க, எங்கள் அம்மாச்சி ஆசீர்வதிங்க, பெபின்னு கெபின்னு ஆசீர்வதிங்க. அவள் சொல்கிற வார்த்தை, அவங்க சித்தப்பா உள்ளையே பாட்டி, அவங்க தாத்தாவை விட்டுருவா, என்ன விட்டுருவா, பாக்கி எல்லா வேறையும் சொல்லிட்டு எந்திரிச்சுன்னு சண்டே கிளாஸில் பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரத்தத்தில் மறைந்துள்ள அந்த பாட்டையும் பாடி முடிச்சிருவா, ஆமேன் அப்படின்னு நிற்பா. செபம்னு சொல்லிட்டா அப்படி மனப்பாடமாக ரிசா அப்படியே எல்லாம் குப்புரடிக்க விழுந்து பண்ணிட்டு ரத்தத்தில் மறைந்துள்ளேன் அப்படின்னு அந்த பாட்டையும் பாடி முடிச்சு நின்றுவா. நம்ம என்ன பழக்கிறோமோ அதை நம்ம பிள்ளைய பழகும், அதைத்தான் எடுத்துக்கொள்ளுங்க, சரியா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், தாழ விழுந்து ஆண்டவர்கிட்ட வணங்குறோமா? நம்ம அப்படி பண்ணுறதே கிடையாது, சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும், தாழ விழுந்து பழகிறதுல நம்ம இருக்கணும். திறப்பில் நிற்கிறவங்க நம்ம காணப்படணும், சரியா? அப்போ மோசே வந்து திறப்பில் நின்று ஜெபம் பண்ணா, அப்போ உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டாரா? கேட்டார். எப்படி கேட்டாருன்னா, அவன் அந்த திறப்பில் நிற்கும் போது அவன் பண்ண ஜெபத்துக்கு அதே சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். திறப்பில் நின்று ஜெபம் பண்ணும்போது அவங்க அநியாயம் அக்கிரமம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழிக்க வரும்போது அதுக்கு கீழே வாசிமா, அவருடைய 106ஆம் சங்கீதம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். பாத்தீங்களா, இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல், எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். கூடாரங்களை முறுமுறுக்கிறது. இவங்க என்ன பேசிட்டாங்க, இந்த பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு, ஆண்டவரே இதை செய்ய மாட்டாரு, ஏன் இப்படி பண்றாரு, ஏன் அப்படி பண்றாரு, முறுமுறுக்கிறது.
அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும். ஆமா, அவங்க சந்ததி ஜாதிகளுக்குள்ளே, அவங்க ஜாதிகளுக்குள்ளே அழியவும், அந்த கோத்திரத்துக்குள்ளேயோ. அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும். ஆமா, பற்பல தேசங்களில் சிதறடிக்கப்படவும். ஆண்டவர் சொன்னது நிறைவேறிச்சா? அப்ப வந்து யூத ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு காலத்துல சிதறடிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். அவங்களுக்கு விரோதமாக தேவன் நினைஞ்சாரன் தன்னுடைய கையை எடுத்தார். ஆண்டவர் கையை எடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், அழிவுதான். கையை எடுத்தார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சான்? அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து. ஆமா, பாகால்களை என்ன செஞ்சாங்க? அவங்க நெஞ்ச பற்றி கொண்டாங்க. ஜீவன் இல்லாத அந்த தெய்வத்துக்கு என்ன செஞ்சாங்க? இட்ட பலிகளை, ஆமா, பலிகளை செலுத்தினாங்க. தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். ஆமா, தங்களுடைய செய்யனால, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களாலும் தேவனுக்கு என்ன செஞ்சாங்க? கோபத்தை மூட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. ஆமா, இப்படிலாம் செஞ்சு இங்க ஒரு ஆள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இந்த ஜனங்கள் இப்படிலாம் செய்யறத என்ன செஞ்சாரு? ஆண்டவர் பார்த்து என்ன செஞ்சாரு? வாதையை அனுப்பிட்டார். வாதி அனுப்பின உடனேவோ அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அப்பதான் என்னன்னா பினகாஸ் எழும்பி நின்று நியாயம் செய்தான். ஆமா, நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. வாதம் மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னா அது அழிவுதான். ஆண்டவர் அதை ஒரு நாள் மாற்ற மாட்டார். அவ பினகாசு எழும்பி என்ன செஞ்சான்? நின்னா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம எழும்பி நிற்கிறோமா? நம்ம குடும்பத்தில் நடக்கிற அநியாயத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் நம்ம எழும்பி நிற்கிறோமா? சொல்லுங்க. பினகாசு நெஞ்சா எலும்பி நின்று நியாயம் விசாரித்தான். என்ன என்ன நியாயம் விசாரித்தான்? வீட்டுல என்ன தவறு நடக்குது, சபைக்குள்ள என்ன தவறு நடக்குது, நம்ம போற ஊழியங்கள் என்ன தவறு நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு நடக்குது அப்படிங்கிறத குறித்து நீங்க என்ன செஞ்சீங்க? ஆராய்ச்சி பார்த்துருக்கீங்களா? இவ எந்திரிச்சு என்ன செஞ்சான்? நியாயம் விசாரித்தான். உடனே என்ன செஞ்சான்? வாதை நிறுத்தப்பட்டது. வாதம் மட்டும் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, இப்போ நம்ம வாஸ்தவம்ல ராஜாக்கள் புஸ்தகத்துல யோராமுக்கு என்ன வந்துச்சு? குடல் அழுகி இத்து போய் விழுந்துச்சு. சாகந்தட்டிக்க அவனுடைய வாதை அவனை விட்டு போகலை. அந்த ஆண்டவர் அந்த எலியா தீர்க்கதரிசி அனுப்பி விடுத்த அந்த தீர்க்கதரிசன லெட்டரை வாஸ்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவன் செஞ்ச தப்புனால அவனுக்கு அந்த குடல் என்ன செஞ்சுதான்? சாக மட்டும் அந்த வியாதி அவனுக்குள்ள இருந்துச்சு. அவனை அடக்கம் பண்ணுவதற்கு இடம் கிடைக்கல, கல்ற கிடைக்கல. ஐயோ, ராஜா மகன். அது யாருடைய சந்ததியில் வர்றவர்? தாவீதின் சந்ததியில் வர்றவர். அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் நீ என்னைக்கு தவறு செய்யும் போது, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகும்போது, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போகும்போது, ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க போது, ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? வாதை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, மறுபடியும் போய் வாசித்து பாருங்க. சரியா? அதில் ஒரு மனுஷன் எழும்பினா. இப்போ ஆண்டவர் எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களோட உள்ளத்தில் பேசுகிறாரு. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். எத்தனை பேர் உள்ளத்தில் பேசுகிறாரு. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் மனசை கடினமாக்கிக்கிட்டு, இருதயத்தை கடினமாக்கிக்கிட்டு அந்த ஊழியத்தை செய்கிறதே கிடையாது. அப்படியே விட்டுறது. யாரோ பண்ணட்டும், யாருக்கோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் இங்கே உன்னுடைய வேண்டுதலுக்காக, உன்னுடைய சுயநலத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்டுருவாரா? கேட்க மாட்டார், கேட்க மாட்டார். மற்றவங்களுக்காக நீ பரிதபிக்கலைன்னா, மற்றவங்களுக்காக நீ திறப்பில் நிற்கலன்னு சொன்னா, உன்னுடைய ஜெபத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் பதில் வராது. அல்லேலூயா. வரணும்னா நீ திறப்பில் நிற்கணும், நீ நியாயம் வச்சுக்கிறவன் எழும்பணும். அப்படின்னா மட்டும்தான் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆமென். அதே 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 2 நாளாகமம் இது 6ஆம் அதிகாரம் 29 35 வரைக்கும் வாசிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாலமோன் என்ன செய்யறான்? தேவாலயத்தை கட்டி ஜெபம் பண்ணுறான். அது பூரா ஜெபம். நீங்கள் வாசிக்க வேணாம், வீட்டில் போய் வாசிங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 29 35 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவர் செய்கிறாரு. ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ளே என்ன செய்யணும்? இந்த ஆலயத்துக்குள்ளே வர்றவங்களை நீங்கள் என்ன செய்யணும்? அவங்க எந்த குறையும் அவங்கள பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, அவங்கள என்ன செய்யணும்? இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவங்கள ஆசீர்வதிக்கணும். புறஜாதி மக்கள் உள்ளே வருவாங்க, அவங்கள என்ன செய்யணும்? நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுறான். அப்போ ஆண்டோடைய பிரசனம் அங்கே இறங்கிருச்சு, அக்கினி இறங்குச்சு. அந்த ஆலயத்துக்குள்ளே பயங்கரமாக இருந்துச்சு சாலமோன் கட்டின தேவாலயத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணுறாரு, இப்படி நீங்கள் செய்யணும் ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கட்டி நாங்கள் திறப்பலா செஞ்சுட்டோம், எங்கள் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் செய்யணும். இன்றைக்கி எத்தனை பேருமா நம்ம ஆலயத்துக்குள்ளே
ஆண்டவரே இங்கே வர்றவங்களுக்கு அற்புதம் அடையாளம் நடக்கணும்னு பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. கரங்களை உயர்த்தி காட்டுங்க. எங்கள் ஊழியக்கார் மூலமாக அற்புதம் அடையாளங்கள் நடக்கணும் ஆண்டவரே. எங்கள் ஆலயத்துக்குள்ளே வர்றவங்க ஒருத்தர் கூட விடுதலையாகாமல் போகக்கூடாது, விடுதலை பெற்று போகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆலயத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம். அப்படி ஜெபம் பண்ணால் மட்டும்தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணலைன்னா இங்கே ஒரு அற்புதம் நடக்காதுமா. பாஸ்டர் மட்டும் ஜெபம் பண்ண நடக்காது. நீங்களும் நானும் அவருக்கு தோள் கொடுக்குறவங்கள நிற்கணும். சரியா ஆண்டவர்? இந்த ஆலயத்துக்குள்ள வர்றவங்க எத்தனை பேர் மரித்தவங்க உயிரோட எழுமணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை எங்கள் சபைக்குள்ள நீங்கள் செய்யணும். இவ்வளோ பணத்தை போட்டு நாங்கள் ஆலயத்தை கட்டிட்டோம். இந்த ஆலயம் வெறுமையாக கிடக்கக்கூடாது. ஆஸ்பத்திரியில் கட்டி போட்டால் எத்தனை நோயாளிக்கு அவங்க சுகம் கொடுக்குறாங்க, வைத்தியம் பண்ணுறாங்க, ஊசி போடுறாங்க, மருந்து மாத்திரையை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. நம்ம பணத்தை கொடுத்துருக்குறோமே, நம்ம ஆலயத்தை கட்டினமே, நம்ம செபிக்கிறோமே. அப்போ உள்ளே வர்றவங்க என்ன செய்யணும்? புறஜாதி மக்கள் வரும்போது, புறஜாதி தான் தேவையோடு வருவாங்க, பிரச்சனையோடு வருவாங்க, கட்டுகளோடு வருவாங்க. அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே எங்கள் ஆலயத்துக்குள்ள ஆண்டவரே இதை நீங்கள் செய்யணும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணுறீங்களா? சொல்லுங்க, ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலைன்னா இந்த ஆலயத்தில் ஒரு அற்புதம் நடக்காது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாத்தையும் உள்ளே வர்றவங்க உள்ளே வரும்போதே உங்களுக்கு பயம் வரும். வாசலே வராதுமா பிசாசு, வாசலுக்குள்ளே வராது, ஓடி போயிடும். ஐயோ இந்த இடத்துக்கு வரமாட்டேன், இங்கே அக்கினி இருக்குது, இங்கே நெருப்பு இருக்குது. நம்ம மட்டும் உணர்ந்து போகிறதுக்கு இல்லை பிரசன்னத்தை. வெளியிலேருந்து வர்ற புறஜாதி மக்கள், கட்டுக்குள்ள மக்கள், விடுதலை பெற வேண்டிய மக்கள், அவங்க உணரணும். இந்த சர்ச்சுக்குள்ள வந்து எனக்கு விடுதலை கிடைச்சி, இந்த சர்ச்சுக்குள்ள வந்து எனக்கு அற்புதம் நடந்துச்சு, இந்த சர்ச்சுக்குள்ள வந்து என் தேவ சந்திக்கப்படுச்சு, இந்த சர்ச்சுக்குள்ள வந்து என் கடன் பிரச்சனை மாறிச்சு, இந்த சர்ச்சுக்குள்ள வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு, இந்த சர்ச்சுக்குள்ள வந்தேன். நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம், ஆனால் ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்தாலே அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும். அப்படிப்பட்ட ஆலயமாக நம்மளுடைய ஆலயம் என்ன செய்யணும்? மாறணும். இதுக்கு நீங்களும் நானும் தான் காரணம். உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். சரியா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஆலயத்தை கட்டி இந்த சாலமோன் அப்படியா ஜெபம் பண்ணா. உள்ளே வர்றவங்க அத்தனை பேர் ஆண்டவரே புறஜாதி புறதேசத்துலேருந்து வருவாங்க ஆண்டவரே. அவங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே வரும்போது அவங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் கேட்காம விட்டுறாதீங்க ஆண்டவரே. அவர் ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாலமோன் ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அந்த மாதிரி அந்த ஆலயத்தை கட்டிட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்பார். ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ளே வர்றவங்களை ஒருத்தரையும் நெஞ்சிடாதீங்க, சும்மா அனுப்பிடாதீங்க. அவங்க என்னமா வேண்டுதல் செய்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு அப்படியே செஞ்சு அனுப்புங்க ஆண்டவரே. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், அது பெரிய பகுதி, அதை வாசித்து பாருங்கள். அப்படி சொல்லி கெஞ்சி ஜெபம் பண்ணுவார். அந்த மாதிரி ஜெபம் நம்ம ஆலயத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். சரியா? அப்படி பண்ணாதே நம்ம ஆலயத்துக்குள்ள அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய நடக்கும். கூட்டம் கூடுறது முக்கியம் கிடையாதுமா. கூட்டம் கூடுறது முக்கியம் கிடையாது. தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை அறிவிக்கிற ஒரு அற்புதங்கள் நடக்கணும். அதுதான் ஆலயம், அதுதான் ஆலயம். இன்னைக்கு நால்மாவடியில் அவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் எப்போ பாரு ஜெபம். இங்கே வர்றவங்களுக்கு எல்லாம் அது நடக்கணும், இது நடக்கணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். ஜெபக்குழு கூடி 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 ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காரு சொல்லுங்கள். ஆனால் நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறாரு இல்லை, அவர் எங்கேயோ போயிடுறாரு ஊழியத்துக்கு. அவர் ஊழியத்தை செய்கிறதுக்கு அவர் போயிடுறாரு. ஆனால் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பெற்றுக்கொண்டவங்க எப்படி இருக்கிறாங்க? இங்கே நடக்கணும் ஆண்டவரே, இங்கே நடக்கணும், சும்மா அனுப்பிடாதீங்க ஆண்டவரே, பிடிக்கணும் பிடி. யாக்கோபு ஜெபம் பண்ணாரு, தனித்து நின்னா. எல்லாரும் முன்னாடி அனுப்பிட்டான், போங்க முன்னாடி போங்க அப்படின்னு. தனித்து நின்று ஆண்டவரோடு போராடுறான். ஒரு மனுஷன் போராடுறது மாதிரி, சண்டை போடுற மாதிரி ஆண்டவரோட சண்டை போட்டு போராடுறான். ஆண்டவரே சொல்கிறார், எப்பா நான் போகிறேன், விடிஞ்சிருச்சு, நான் போகிறேன். இல்லை, நீ ஆசீர்வாதத்தை நான் உங்களை விடுவேன்னு சொல்லி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறான்? ஆண்டவர் விட்டு அனுப்புகிறான். அந்த மாதிரி ஜெபம் நம்மகிட்ட இருக்குதா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், அதுக்கடுத்து நமக்கு டயர்டு வந்துடும், அப்புறம் ஏதாச்சும் யோசனை வந்துடும், பிரச்சனை வந்துடும், அப்படி நம்ம விட்டுருவோம். அப்படி இல்லாதபடி நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே 1 hour ஜெபத்துக்கு வர்றீங்க, கூடி ஜெபம் பண்ணுறீங்க, எழுந்துக்கிட்டும் ஜெபத்துக்கு வர்றீங்க, பலவிதமான ஜெபத்துக்கு நீங்கள் உள்ளே வரும்போது, ஆண்டவரே எங்கள் சபையில் அந்த மாதிரி அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். இந்த இடத்துக்குள்ள வரணும். இந்த இடத்த என்ன செய்யணும்? பெதஸ்தாவாக மாற்றணும் ஆண்டவரே, ஒரு பெரக்காவாய் மாற்றணும் ஆண்டவரே, ஒரு பெனியலாய் மாற்றணும் ஆண்டவரே. ஒவ்வொரு இதுக்கும் அர்த்தம் சொன்னார். பெனியல்னா முகமுகமாய் பார்க்குறதான, உண்மை பார்க்கணும் ஆண்டவரை. இங்கே உள்ளே வர்றவங்க துதிக்கிறவங்க இங்கே வந்தனே துதிக்க ஆரம்பிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள துதிக்கணும். அவங்க அந்த மாதிரி செய்யணும். இது இரக்கத்தின் வீடாய் மாறணும். நாங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே, ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே, இரக்கத்தின் வீடாய் மாறணும் ஆண்டவரே, அப்பம் கொடுக்குற வீடாக மாறணும் ஆண்டவரே, பெதஸ்தாவாய் மாறணும், எங்கள் இடத்த மாற்றணும். இதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் எத்தனை பேர் கூடியிருக்கீங்க, எத்தனை பேரும் சொல்லி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்காம இருப்பாரா? கண்டிப்பாக கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். வந்து உங்களுக்காக, சுயநலத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காக அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகாதீங்க. என்ன செய்யணும்? ஆலயத்துக்காக என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கிறவங்களாய் மாறணும். இந்த வருஷம் என்ன செய்யணும்?
செய்யணும், நம்ம கண்ணால் பார்க்கணும். நம்ம பண்ணுற ஜெபத்தை நாங்கள் பார்க்குறது இல்லை, நீங்களும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நாங்கள் இப்படிலாம் ஜெபம் பண்ணோம், எங்கள் சபையில் இப்படிலாம் நடக்குது சொல்லணும், மற்றவங்கள்ட்ட போய் சாட்சி சொல்லணும். அந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். சரியா? அது மாத்திரம் இல்லை, நெகேமியா என்ன செய்கிறாரு, நெகேமியா 1:4 வாஸ்தவம் சொன்னால் என்ன செஞ்சார், அலங்கம் இடிக்கப்பட்டு போனதை கேள்விப்பட்டு என்ன செய்கிறாரு, உபவாசம் இருந்து சில நாளாய் தூக்கித்து என்ன செஞ்சாராம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாராம். எப்படி இருக்குது அப்படின்னு எருசலேமை விசாரிக்கும் போது, அலங்கம் இப்படி இடிக்கப்பட்டு போயிருச்சு, சுட்டெரிக்கப்பட்டு போயிருச்சு அப்படின்னு உடனேவும் என்ன செய்கிறாங்களாம், உட்காந்து நெகேமியா சில நாளாய் துக்கித்து என்ன செஞ்சான், உபவாசம் இருந்து அழுது ஜெபம் பண்ணினான். சரியா? இன்னைக்கு நம்ம சபையில் கூட சரியா, அலங்குங்கிறது என்ன, சுற்றி இருக்கிற சுவர், சுத்து சுவர். நம்ம சபைக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறவங்க எத்தனை பேர் கொள்ளையடிக்கப்பட்ட மாதிரி வெளியே போயிட்டாங்க? எனக்குனாச்சும் நீங்கள் அழுதுருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன அவங்களுக்கு உங்கள்கிட்ட நடந்துக்கிற மாதிரி தான் இப்போ வெளியே போனவங்கள்ட்டையும் நாங்கள் நடந்துக்கிட்டோம். எதாச்சும் நாங்கள் தவறாக நடந்துருக்குறோமா? இல்லை நான் நடந்திருக்கேனா? இல்லை பாஸ்டர் நடந்திருக்கிறாரா? இல்லை எங்கள் பிள்ளைங்க நடந்திருக்குறதாங்களா? சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யாருனாச்சும் அப்படி நடந்துக்கிட்டீங்களா? வெளியே போனவங்கள்ட்ட நீங்கள் ஏதாச்சும் அப்படி தவறாக நடந்திருக்கீங்களா? அவங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கீங்களா? வாக்குவாதம் பண்ணியிருக்கீங்களா? சண்டை போட்டிங்களா? இல்லை அவங்க பொருளை எதனா திருடிக்கிட்டீங்களா? இல்லை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்கள். என்னத்தை கண்டு அவங்க வெளியே போகிறாங்க, என்னத்தை குறை சொல்லிட்டு போகிறாங்க? அவங்க குறை சொல்லிட்டு போகிறது முதலாவது ஆண்டவரை, ரெண்டாவது ஊழியக்காரனை. சபையில் இந்த சபையில் ஆண்டவர் இருக்கிறாரு, அந்த ஆண்டவரை குறை சொல்கிறாங்க. ரெண்டாவது நடத்துகிற ஊழியக்காரனை குறை சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ இந்த அலங்கம் இப்படி இடிக்கப்பட்டு போச்சுன்னு கேட்டு அழுகிற நெகேமியை போல் நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த சபையில் எவ்வளோ ஜனங்க இருந்தாங்க, எவ்வளோ நன்மை பெற்றாங்க, எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, என்ன செஞ்சாங்க, வெளியே போயிட்டாங்க. பக்கத்தில் சபை வந்துருச்சு, பக்கத்தில் இருக்குது, எனக்கு தூரமாக வர முடியல, பஸ் ஏற முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எத்தனையோ காரியங்களை நன்மை பெற்றவங்க தான் இந்த இடத்துல. பிறந்தட்டிக்கு வந்தாங்க, பெற்று முடிச்சிட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க. இந்த இடம் வேணாம், வேறு இடத்துக்கு போகலாம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த அலங்கம் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி போயிடக்கூடாது. இந்த அலங்கத்துக்குள்ளே இருக்கிறவங்க அந்த மாதிரி போயிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் கற்ப வேதனை பெற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அழுது ஜெபிக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேம்மா, 120 குடும்பம், ஒரு ஆள் சொல்லலை, 120 குடும்பம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் எழுதி வச்சுருக்கேன். முன்னாடி போனதெல்லாம் விட்டுருங்க, இப்போ சமயத்தில் போனது மட்டும் கிறிஸ்டிட்டம் கொடுத்தேன் பேர் எழுதிக்கிற சொல்லி. 120 குடும்பம் போயிருக்காங்கம்மா. 120 குடும்பத்துக்குமா துரோகம் பண்ணிட்டோம்? சொல்லுங்கள். சபையில் என்னத்தினால போகிறாங்க? அழகாக அந்த ஊழியக்கார் பேசினார் ஞாயிற்றுக்கிழமையா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசினார். வேவுவாக்கு அனுப்பின உடனே கானான் தேசத்துக்குள்ளே போய் 40 நாள் சாப்பிட்டுட்டு வந்து என்ன சொன்னாங்க, குறை சொன்னாங்க. அங்கே போகவே முடியாது, நம்ம வாழ முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு. எத்தனை நாள் சாப்பிட்டவங்க? 40 நாள் சாப்பிட்டவங்க தான் குறை சொன்னாங்க. அதே போல தான் நம்ம ஜனங்களும் அதே மாதிரி தான் குறை சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம அலங்கத்தை, நம்ம சபைக்குள்ளே நடக்கிற காரியங்கள், சபைக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிற காரியம், ஊழியக்காரி பிள்ளைகள் ஊழியக்காரிக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள், சபை விட்டு வெளியே போன காரியங்கள், சரியாக காணிக்க கிடைக்காத காரியம், ஆலயம் கட்ட முடியாமல் கிடக்க காரியம், இதை நினச்சி நம்ம என்ன செய்யணும், துக்கித்து ஆண்டவர் சாமத்தில் அழுது என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். சரியா? கண்ணீர் வடிக்கணுமா, கண்ணீர் வடிக்கணும். ஜெப ஆவி வந்துருச்சுன்னா கண்ணீர் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு கண்ணீரின் ஜெப ஆவியை தாங்க. சுகந்தி அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அழுவாங்க. இந்த மாதிரி அழுகிறதுக்கு அதுக்கு ஒரு வரம் வேணும், அது ஒரு வரம் உங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவர். அதை கேட்கணும், அழுது செபிக்கணும். ஏனோ தானே செபிக்கிறது இல்லை, அழுது செபிக்கணும். அப்படி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். இப்படி நெகேமியா நினைஞ்சா அந்த மாதிரி அழுது செபித்தான், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு அப்படி விட்டுறல. அடுத்து இதெல்லாம் ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். தேசத்துக்காக என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம மற்றதுக்கெல்லாம் வாசிப்போம், அவன் வந்து உபவாசம் இருந்தா ஜெபம் பண்ணா அப்போனா அவனை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னத்துக்காக ஜெபம் பண்ண சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்கிறா, நான் முருதகையிட்ட சொல்லி அனுப்புகிறா, நீங்கள் போய் யூத ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு 3 நாள் அல்லும் பகலும் குடிக்காமல் யாருக்காக இருக்கணுமா, எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நீங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரனுக்காக நீங்கள் உபவாசம் ஜெபம் பண்ணுறீங்க?
பெரிய யுத்தத்தில் நிற்கிறது மாதிரி தான் நம்மளுடைய காரியங்கள்லாம் பிசாசோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆலயம் கட்டுறதா, ஆத்துமாக்களை வர வைக்கிறதா, எதுக்காக வியாதியை போராடுறதா, மேற்கொள்கிறதா, கடனை மேற்கொள்கிறதா, எதை மேற்கொள்கிறது, அப்படி நிற்கும்போது நம்ம ஊழியக்காரனுக்காக நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் என் ஊழியக்காரங்க இதெல்லாம் தெரியக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. நீங்களே என்ன செய்யணும்? உபவாசம் ஜெபிக்கணும். எங்கள் ஊழியக்காரனை இன்னும் பயன்படுத்துங்க ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடுங்க, அவருக்கு பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க, சீக்கிரம் ஆலயத்தை கட்டி திறக்கணும் ஆண்டவரே, அவருடைய பாரத்தெல்லாம் குறைக்கணும் ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஆனால் எஸ்தர் ராஜாதி சொல்கிறா, நான் போக போகிறேன். யார்கிட்ட போய் நிற்க போகிறேன்? ராஜா முன்னாடி நிற்க போகிறேன், தேவனுக்கு முன்பாக நீ நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்க போகிற அவ சொல்கிறா, ஊரவே கூட்டி எனக்காக 3 நாள் என்ன செய்யணும்? அல்லும் பகலும் குடிக்காமல் உபவாசம் இருக்கணும். நீங்கள் வேற ஒன்றுக்காக ஜெபம்னு சொல்லலை, எனக்காக. அப்போ அவள் அப்படி ஜெபத்தம் பண்ணதுனால தான் அவள் போய் நிற்க முடிஞ்சிச்சு. அவளும் இருந்தா, அது வேற காரியம். ஆனால் இங்கே சொல்கிறது என்ன சொல்கிறா? அவங்க அப்பாட்ட சொல்லி அனுப்புகிறா, போய் எனக்காக உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம ஊழியக்காரராக நம்ம உபவாசம் ஜெபம் பண்ணோம்னா ஊழியக்காரர் எத்தனையோ காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியுமா? எல்லா விதத்திலும் அவர் மாற முடியும். என்னென்ன நம்ம ஊழியக்காரன் எதிர்பார்க்குறோமோ அதை மாற்றுகிறது நம்மளுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ ஜெபம் பண்ணுறாங்களே, யார் ஜெபம் பண்ணுறது? இப்போ நைட்டு ஜெபம் பண்ணுறது யாருமா? இன்னும் ஆரம்பிக்கலையா? வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை கூடி ஜெபம் பண்ணுறாங்க. ஆமாம், கிறிஸ்டி, ஆமாம், பாக்கியம், ஆமாம், பாக்கியம் சிஸ்டரு, ஜோசி எல்லாம் கூடி, நீங்கள் மாஸ்டர், பிரிஜித் சிஸ்டர் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. கேட்டு ஜெபம் பண்ணுறாங்க. சரியா? நல்லது. அப்படிலாம் கூடி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரியா? கூடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி ஒருமுகப்பட்டு ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணணும். பேதுரு என்ன செய்யற? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது என்ன செஞ்சாங்க? சபையாராக கூடி ஒருமனப்பட்டவர்களாக ஜெபித்தார்கள், ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள், விடுதலை பெற்று வெளியே வந்தார். இதெல்லாம் நமக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிறது. நம்ம வாசிக்கிறோம், செய்யறது இல்லை. ஆனால் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அதன்படி செயல்படுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். என்ன சிஸ்டர், எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க, அப்புறம் நாங்கள் எப்போத்தையும் ஜெபம் பண்ணுறது எங்களுக்காக அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? உங்களுக்கும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் கேட்டுக்கங்க எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் எங்களுடைய சகல பொருளுக்காகவும். நீங்க வச்சிருக்கீங்கல்ல, வீட்டில் வச்சிருக்கிற பொருள், பேங்க்ல வச்சிருக்கிற பொருள், கழுத்துல போட்டிருக்குது, காதுல போட்டிருக்கிறது, வண்டி, வாகனம், அப்புறம் என்னது, வேற என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்க, எல்லா பொருளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் சரியான வழியில நடப்பதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நீங்க விட்டுறாதீங்க. உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பொருள்களுக்காக என்ன செய்யணுமா? ஆமா, உபவாசத்தை கூறி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உபவாசத்தை போட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த ஜெபமெல்லாம் இருக்கணும். அதோடு சேர்ந்து உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பொருளுக்காக என்ன செய்யணும்? நீங்கள் உபவாசம் இருக்கணும். அப்போ இப்படியே உபவாசம் பண்ணியே ஜெபம் பண்ணால் என்னது ஆகிறது? ஆண்டவர் சொன்னால் கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு வேண்டியதான பலத்தை ஆண்டவர் கொடுப்பார், சத்துவத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு நாள் அவர் என்ன செய்வார்? உங்களை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம். நீ எப்படி நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறீங்களோ அதுக்கு ஏற்றபடி ஆண்டவர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்றீங்களா, அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். உங்களுக்கென்று நீங்கள் விசேஷித்து கொள்றீங்களா, அதையும் ஆசீர்வதித்து கொடுப்பார். அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். சரியா? பிரியமாக இருந்து ஆண்டவர் நினைஞ்சாரு, அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். சரி, நம்ம இப்படி ஜெபங்கள்லாம் பண்ணும்போது அந்த ஜெபம் சரியான ஜெபமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு பக்கம் யோசிக்கணும். நான் பண்ணுற ஜெபம், இத்தனை ஜெபங்களை சொல்லியிருக்கிறீங்க சிஸ்டர், நான் பண்ண போகிறேன், அந்த ஜெபங்கள்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கணும். ஏன்னா அப்படி சரியில்லைன்னா அந்த ஜெபம் என்ன செய்யுது? சரியில்லாமல் போயிடணும். ஏன்னா எலியா ஜெபம் பண்ணார்.
என்ன ஜெபம் பண்ணாரு? 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18:36 வாசித்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். அதில் வாசித்தீங்கன்னா 36 வாசித்தீங்கன்னா அந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையான ஜெபமாக இருந்துச்சு. அந்த பெருமையான ஜெபத்துக்கு என்ன செய்யலை? பதில் வரல. அவர் பண்ணாரு ஒரு பெருமையான ஜெபம். வாசி, அந்த வசந்த வாசிமா. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே, அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, ஆமா, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இன்றைக்கு விளங்க பண்ணும். நீங்கள் தான் எனக்கு ஆண்டவர், நான் தான் உங்களுடைய ஊழியக்காரன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கி விளங்க பண்ணணும். இதில் ஒரு பெருமை அடங்கியிருக்கான். தன்னை தாழ்த்தாதபடிக்கு அவன் ரொம்ப அப்படியே பெருமையாக அந்த ஒரு ஜெபம். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? பெருமையான ஜெபம். அதுக்கு என்ன செய்யலை? பதில் வரல. எல்லாத்தையும் கூட்டி வச்சிட்டாரு. சந்தா காலையை வெட்டியாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, குடம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் இவர் பண்ணுறாரு ஜெபம். என்ன பண்ணுறாரு? நமக்கு பதில் வந்துடும், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வந்துடும் அப்படிங்க. இன்றைக்கி நம்ம கூட அநேக நேரங்களில் அந்த மாதிரி பெருமையான ஜெபம், எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் பண்ண முடியும், எனக்கு அது இருக்குது இது இருக்குது, என் ஜெபத்துக்கு பதில் வரணும் அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமையான ஜெபம். ஆண்டவர் பதில் கொடுக்கல. அது கீழே வாசிமா. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும். ஆமா, இப்ப சொல்றாரு, இந்த மறுபடியும் இருதயத்தை திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்களை அறியும்படி. இப்ப தாழ்மையான ஜெபம் வருது. கர்த்தாவே நீர் என்ன செய்யறு? மறுபடியும் இருதயங்களை திருப்புகிறவர் என்று சொல்லி அறியும்படிக்கு நீ திருப்பிட்டீரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ண ஜெபம் பெருமையான ஜெபம் தெரிஞ்சு போனதுனால தான் கீழே வரும்போது சொல்கிறாரு, என்னை எல்லாம் சரிப்படுத்திட்டீங்க ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அறியும்படியாக ஒரு அற்புதத்தை செஞ்சுருங்க. பண்ணு வாசிமா. திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஆமா, போதும், என்னை கேட்டருளும் என்று சொல்லி அப்புறம் அவருடைய ஜெபம் தாழ்மையாக போச்சு. உடனே அக்கினி இறங்குச்சு, நினைச்சிருச்சு, எல்லாம் பட்சிச்சது, எல்லாம் எடுத்துச்சு. அந்த ஜெபத்துக்கு என்னச்சு? பதில் வந்துச்சு. நம்முடைய ஜெபங்களில் நீங்கள் இத்தனை ஜெபத்தை கேட்டோம், இத்தனை ஜெபங்களிலும் திறப்பில் நிற்கிறதுனாலும் சரி, ஒருமுகப்பட்டு ஜெபிக்கிறனாலும், கூடி ஜெபம் பண்ணுறதுனாலும் சரி, தனியாக ஜெபம் பண்ணாலும் நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. நீங்கள் இவ்வளோ நாள் முழுசும் உபவாசம் இருந்து உங்களை வருத்தி எல்லாம் பண்ணி பெருமை ஒன்று இருந்துச்சுன்னா அம்படும் போச்சே, வீணா போச்சே. அந்த நாளும் போச்சு, நேரமும் போச்சு, கண்ணீரும் போச்சு, மொட்டிங்காலும் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் தாழ்மையோடு நீங்கள் பண்ணால் ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்வார்? பதில் தருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்காவோட பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயக்காரனும் பரிசெயனும் சரிசெய்யணும் என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். வாசிமா 11:12 18:11. பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால். ஆமா, இந்த ஆயக்காரனை போல இல்லை, இத்தனை காரியத்தை மேலக்கதெல்லாம் சொல்றான். இவன் செஞ்சதுனால அந்த மாதிரி வார்த்தையை சொல்றான். சொல்லுங்க, அவன் சொல்ற அந்த வார்த்தையை 1 மேல இருந்து வாசிங்க சிஸ்டர். வாரத்தில் 11:12 வாசிங்க. பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். இந்த எத்தனை காரியத்தை சொன்னானே, இது யார்? இவர் செஞ்சதுனாலதான் இவர் சொல்றாரு இல்ல. மற்றவங்கள ஆண்டவர் கேட்டாரா? நீ என்ன செய்யணும்? நின்று ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? இத்தனையும் சொல்லிட்டு மற்றவர்களை போல அல்ல. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆயக்காரனை போல அவ ஒரு பாவமா ஓரமா நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மை என்ன செய்யறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜெபம் என்னது? சுயநீதி ஜெபம். இந்த மாதிரி தான் இன்னைக்கு அநேக பேர் நம்ம இடத்துல ஜெபம் பண்றது. நான் அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, அந்த சிஸ்டரை போல இல்லை, இந்த சிஸ்டரை போல இல்லை, அந்த பிரதரை போல இல்லை, இந்த பிரதரை போல இல்லை. நான் அதாக்கும் இதாக்கும், நான் தசமாக கொடுக்குறேனாக்கும், நான் ஊழியத்துக்கு போகிறேனாக்கும், நான் ஜெபம் பண்ணுறேனாக்கும், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன், எல்லாரையும் போல இல்லை. நான் பயங்கர பரிசுத்தவாட்டி, பயங்கர நீதிமான், நான் கூடி ஜெபம் பண்ணுறமாக்கும், செல்லில் ஜெபம் பண்ணுறமாக்கும், நிறைய காரியங்கள். இதெல்லாம் என்னது? சுயநீதி ஜெபம். இந்த ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா? இல்லை, பதில் வரல. இந்த சுயநீதி ஜெபம்லாம் இங்கே தேவையே இல்லை. நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி,
நீ என்ன செய்யறான், உலகத்தில் இருக்க எல்லா படிப்பையும் படித்து முடிச்சு வந்திருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்க எல்லா செல்வமும் உன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும், தன்னை தாழ்த்தினவர்களாய் காணப்படணும். அதுக்கு அவன் பண்றான் ஜெபம். எப்படி பண்றான், ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களை வானத்துக்கு நேராய் எடுக்க திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்றது கூட அசிங்கப்பட்டுக்கிட்டு தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். நம்ம நினைக்கிறோம் ரத்தத்தில் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து மேலே வந்துட்டோம், அதனால் நம்ம பரிசுத்தவான் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு வந்துடக்கூடாது. சரியா? அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்துடாதீங்க. நாம் என்ன செய்யணும், தினந்தோறும் நான் பாவி அப்படிங்கிறத என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ளணும். அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. உடனே உங்களுக்கு பாவி அப்படின்னு முத்திர போகிறது கிடையாது. ஒரு பணிவான ஒரு ஜெபம். ஆனால் இன்றைக்கி நிறைய பிரசங்க மாதிரி நீங்கள் யூடியூப்பில் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள என்ன சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி என்றைக்கும் கழுவியாச்சு, என்றைக்கும் ரத்தத்தில் கழுவிட்ட, சுத்திகரிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கிட்டேன், இன்னமும் பாவின்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு என்ன சொல்லக்கூடாது, சொல்லுவாங்க. அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. இல்லை, நான் பாவி ஆண்டவரே. இந்த ஆயக்கார அப்படி தானே ஜெபம் பண்ணா, எப்படி ஜெபம் பண்ணா, நான் பாவி ஆண்டவரே, என் மேலே என்ன செய்யணும், கிருபையாயிரும். அந்த கிருபை நமக்கு வேணும்னா நம்மளை என்ன செய்யணும், தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். நம்ம பாவம் இல்லைங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, உன் சிந்தனைக்குள்ளே யாராச்சும் வந்து பார்க்க முடியுமா, நீ பாவியா பரிசுத்தவானா நீதிமானான்னு எப்படி பார்க்க முடியும், ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அப்போ உன்னுடைய மனச்சாட்சிக்கு தெரியும் நீ பாவியா பரிசுத்தவாட்டியா அப்படிங்கிறது உன்னுடைய மனச்சாட்சிக்கு தெரியும். அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், ஆமாம் தாழ்மையாக ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், ஆண்டவர்கிட்டருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபங்களில் நம்ம இத்தனை உபவாசம் இருந்தாலும் சரி, திறப்பில் நின்றாலும் சரி, என்ன மாதிரி ஜெபம் பண்ணாலும் இந்த ஜெபம் வேணும். சுயநீதி ஜெபம் இருக்கக்கூடாது, பெருமையின் ஜெபம் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்கிறாரு. சங்கீதத்தை எடுத்து வாசிப்போம். 66 சங்கீதம் 18 வாசிமா. 66:18 வாசிங்க. இங்க ஒரு ஜெபத்தை சொல்லி, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். உன் ஜெபம் செய்யும் போது உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை என்ன, அப்படி என்ன அக்கிரம சிந்தனை என்ன சொல்லுங்க பார்ப்போம். அக்கிரம சிந்தனை என்னன்னு தெரியுமா, சொல்லுங்க. வைராக்கி வைக்கிறது மனசுக்குள்ளே, அவனை அடிக்கணும், குத்தணும், அவளை திட்டணும், வைக்கணும், அவள்கிட்ட நான் பேச மாட்டேன், அவள்கிட்ட சமாதானம் ஆக மாட்டேன், இல்லை அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், எங்கள் அம்மானு கூப்பிட மாட்டேன், எங்கள் அக்காவை கூப்பிட மாட்டேன், என் தங்கச்சியை கூப்பிட மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச, பக்கை உணர்வு. வேற என்ன சொல்கிறது, என்னென்ன காரியத்தை இருதயத்துக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீ வந்து ஜெபம் பண்ணுறியோ, தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அக்கிரம சிந்தை தான். சரியா? மருமகள்கிட்ட பேச மாட்டேன், மருமையிட்ட பேச மாட்டேன், என் பேத்திகிட்ட பேச மாட்டேன், பேரன்ட்ட பேச மாட்டேன், அவனுக்கு சொல்ல மாட்டேன், இவனுக்கு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது, இது வெளியே தெரியாது. ஆனால் அங்கே வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது. அப்படி இல்லை, இப்படி நீ உன் எண்ணத்துக்குள்ளே சிந்தனைக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது என்ன சிந்தனையா, அக்கிரம சிந்தனை. அந்த சிந்தனை உனக்குள்ளே இருக்குமானால் உன் ஜெபத்துக்கு பதில் வராது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. எனக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம சபையிலோட ஒரு அம்மா இருந்துச்சு பார்த்தீங்களா, நீங்கள் என்ன உட்காந்து பைபிள் வாசிப்பாங்களே, அந்த அம்மா கூட அப்படித்தான். நான் தான் எல்லாமே அந்த அம்மா சொல்லுவாங்க, பாஸ்ட் என்ன செய்தி எடுக்காருன்னு கூட எனக்கு தெரியும், ஆண்டவர் என்கிட்ட சொல்லிடுவார். இப்போ இவ்வளோ நாள் வந்து வசனம் வாசிக்கல, இப்போ சொல்லலையே ஆண்டவர், என்ன யார் வந்து பேச போகிறா, எந்த ஊழியக்காரன் வந்து பேச போகிறான்னு தெரியுதா? இல்லை. இந்த மாதிரிலாம் ஒரு மேட்டுமையான எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், பேச்சுகள். எனக்கு ஒரு காரியம் தெரியும்னு சொன்னனேவும் மேலே நிற்கிறது. செபிக்கு தெரிஞ்சால் மேலே நிற்கணும், பாட தெரிஞ்சால் மேலே நிற்கணும், ஊழியம் செஞ்சால் மேலே நிற்கணும். அந்த மாதிரி மேலே நிற்காமல் கீழே இறங்கி வந்துடணும். அதுக்கு தான் பதில் உண்டு. மேலே நிற்கிறவங்களுக்கு பதில் கிடையாது. அது ஆண்டவராக பார்த்து கொடுக்கணும், அது ஆண்டவராக செய்யணும். அப்படின்னாத்தேன் அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. அக்கிரம சிந்தனை என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதே ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னொரு ஜெபத்தை கேட்குறாரு. 76:5 வாசிமா. சங்கீதம் 76:5 வாசி. இது அக்கிரம சிந்தை கொண்டா ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டாரு. கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து 75 75
75. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். என்னிடத்துல தீவிரமா வாரு. இது இந்த பண்ற ஜெபம் யாரு? தாவீது. யாரு? ராஜா. நானோ என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நானோ சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமையும் எளிமையுமானவன். ராஜாவா சிறுமை எளிமை? சொல்லுங்க பாப்போம். நமக்கு இன்னைக்கு மோடியாவா சொல்லுவோமா? ஒரு சிறுமையானவர், ஒண்ணுமே இல்லாதவர், எளிமையானவர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இல்லை ட்ரம்பை சொல்ல முடியுமா? சொல்லுங்கம்மா. இல்லை எந்த நாட்டு தலைவரை சொல்ல முடியுமா? இப்போ நம்ம நாட்டு முதலமைச்சர்களை சொல்ல முடியுமா? அரசியல்வாதிகளை சொல்ல முடியுமா? ஆனால் சொல்லி சிறுமை எளிமை. இப்போ உங்களையே சொல்கிறேனே, என்னாச்சும் கொஞ்சம் வசதியானவங்க, நீங்கள் ரொம்ப சிறுமையானவங்க, ரொம்ப ஏழ்மையானவங்க சொன்னால் அவங்களுக்கு ஒத்துக்குருவீங்களா? கோவம் வந்துடுமே. வருமா வராதா? ஆனால் இங்கே பண்ணுறாரு பாருங்க, ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு. தாவீது பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? நானோ சிறுமையும் எளிமையுமானவன், எனக்கு தீவிரமாக இறங்கி வாங்க ஆண்டவரே. இந்த மாதிரி இருக்கணும் யாருடைய ஜெபம்? நம்மளுடைய ஜெபம். என்னுடைய ஜெபம் சொல்லுங்க. என்னுடைய ஜெபம் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தாத்தான் நீங்கள் போடுற உபவாசத்துக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் ஓர திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். நீங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு பதில் கிடைக்கும். ஒரு மனமாய் கூடி ஜெபம் பண்ணுறதுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படும் போது இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். உங்கள் பொருள்களுக்கு, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது பதில் கிடைக்கும். இந்த 3 காரியம் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கணும். சுயநிதி இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அப்புறம் என்ன இருக்கக்கூடாது? அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் இருந்தால் தேவன் சொல்கிறாரு, உன் ஜெபத்துக்கு நான் தீவிரமாக இறங்கி வருவேன். தாவீதை போல ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆண்டவரே, என்ன இடத்துக்கு இறங்கி தீவிரமாக இறங்கி வாங்க கேட்கலாம். ஏன்னா உன் மனச்சாட்சி உன்னோட பேசும். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க. ஏன்னா நமக்குள்ளே அது பகை வைராக்கியம் வந்துட்டாலே நம்ம ஜெபம் கேட்கப்படாது. தெரியுமா உங்களுக்கு? பகை வைராக்கியம். ஒருவேளை தவறு நடக்கும். மனுஷ வாழ்க்கையில் தவறு இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்கள். தவறு இருக்குந்தான். ஆனால் அவங்க மேலே வைராக்கியம் கொள்வது, அவங்க மேலே கோபம் கொள்வது, எல்லாம் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், திருடு, இதெல்லாம் என்ன செய்கிறாரு? ஒரு இதில் கொண்டு வர்றாரு. இவங்கெல்லாம் ஆறுன்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்கெல்லாம் சரியில்லாத ஆளுன்னு சொல்லி கொண்டு வர்றாரு. பொய் பேசாமல் இங்கே இருக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம யாராச்சும் பொய் பேசாமல் இருக்கிறோமா? எப்படியாச்சும் ஒரு பொய் வந்துடும் இல்லை? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, களவு செய்கிறவன், திருடுறவன், கொலகாரன், விபச்சாரக்காரன், வேசிக்கல்ல, பொய்யே அப்படின்னு அதில் கொண்டு வர்றாரு. அப்போ பொய் செய்கிறவனும் ஒரு ஆள் தான், விபச்சாரம் பண்ணுறவனும் ஒருத்தன் தான். நம்ம ஒருவேளை அதை செய்யாமல் இருக்கலாம், இதை செய்கிறோமே, ஆண்டவர் அங்கே கொண்டு சேர்த்துறாரு. அப்போ பொய்யை நம்ம செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பொய் பேசுனீங்கன்னா விபச்சாரம் பண்ணுறதுக்கு அடையாளம். பொய் பேசுனேன்னா களவு செய்கிறதுக்கு அடையாளம். பொய் பேசுனீங்கன்னா திருடுறதுக்கு அடையாளம். பொய் பேசினா கொலை செய்கிறதுக்கு அடையாளம். சமம். நம்ம நினைக்கிறோம் பொய் தானே பேசுகிறோம், வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லைன்னு சொல்லு ஃபோனில் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறோமா சொல்லலையா? எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லு, எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லு, நிறைய காரியங்கள். இதெல்லாம் என்னது? இதுக்கு அடையாளம். அதனால தான் நமக்கு இன்ன வரைக்கும் என்ன செய்யலை, ஒரு சில காரியங்கள்லாம் பதில் வராமல் இருக்குது. அப்போ நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் சிறுமையும் எளியுமானவன். அந்த ஆயக்காரன் ஜெபனை, பாவியா இனிமேல் கிருபையாக இருங்க. இந்த ஜெபத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. இனி வரும் நாட்கள் சிலுவை தியான நாட்கள், 40 நாள் நம்ம கூடி ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபங்களை விட்டுறக்கூடாது. கல்வாரியை நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அந்த கல்வாரிக்கு முன்பாக நீங்கள் வந்து முழங்கால் படிக்கிடும் போதேவும் நீங்கள் எழுதி வச்சிருக்க ப்ரேயர் பாயிண்ட் அந்த 40 நாள் முடிகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னஞ்சாரு? செஞ்சு முடிச்சிருவார். உங்களுடைய ஜெபம் இந்த மாதிரி இருக்கணும். பெருமையான ஜெபமாக இருந்துடக்கூடாது, சுயநீதி ஜெபமாக இருந்துடக்கூடாது, பொல்லாங்க அக்கிரம சிந்தியா என்ன செய்யக்கூடாது. உங்கள் ஜெபம் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே நான் சிறுமையும் எளியுமானவர், உடைய கல்வாரி தியானத்தில் வந்து நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவீங்க, பேர்களாக எழுதி ஜெபம் பண்ணு, அத்தனை பேரையும் ஆண்டவர் தொற்றுவாருமா. அத்தனை பேரை என்ன செய்வார்? ஆண்டவர் தொற்றுவார். ஒருவரையும் தொடாம விட மாட்டார். ஏன்னா நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குமானால் நம்ம பண்ணுற ஜெபம் வீணாய் போயிடும். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே இனி வரும் நாட்களில் நான் சரியான செய்வேன், நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, என்னில் ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியல் போல 3 வேளையும், தானியல் போல 3 வேளையும்
ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லாம் பாடுவோமா? ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து ஆமென் உலகை மறுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபாவின் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் ஆமென் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. மறுபடியும் திறப்பின் வாசலில் ஆமென் தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. முழங்கால்கள் ஆமென் முடங்கணுமே, எல்லா குலமாகணும் என். மறுபடியும் முழங்கால்கள் ஆமென் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குலமாகணும் என் கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜெபாவி ஆமென் ஆமென் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றும் ஐயா, 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 ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே ஒரு ஜெபாவி ஆண்டவரே, ஒரு ஜெப மேகம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆண்டவரே. உபவாசிருந்து ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவராய், முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்களாய், திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய், ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, அப்பா கூடி ஜெபிக்கிறவர்களாய், தனித்து ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே, ஆண்டவரே உன் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய், சபைக்காக ஆண்டவரே, அலங்கத்திற்காக சபை மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் ஒரு ஜெப ஆவி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மீது ஊற்றுவீராக, நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஊற்றுமையா ஊற்றுமையா உடைய வல்லமை அவர்கள் ருசிக்கட்டும் ஆண்டவரே. உடைய அக்கினி மகிமை ஆண்டவரே, உடைய அக்கினிமயமான ஆண்டவரே நாவுகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஜெபத்தினால் ஜெபத்தினால் ஆண்டவரே தேசத்தை அசைக்கிறவர்களாய், ஜெபத்தினால் ஆண்டவரே பாண்டிச்சேரிய பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய், ஜெபத்தினால் ஆலயத்தை கட்டுகிறவர்களாய், ஜெபத்தினால ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய், ஜெபத்தினால தன் குடும்பத்தை ஆண்டவரே அப்பா சபைக்குள்ள கொண்டு வருகிறவர்களாய், ஜெப ஆவினால் இவர்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. விட்டு கொடுக்கிறவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. வெறுமையா வெளியே போக கூடாது ஆண்டவரே. என் தெரு மக்களுக்காய், ஏரியா மக்களுக்காய், என் குடும்பத்திற்காய் ஆண்டவரே நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே பொருத்தனையோடு தீர்மானமோடு உத்தரவாதத்தோடு நிற்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ஆண்டவரே. ஒருவரையும் சும்மா அனுப்பிடாதீங்கப்பா. பாரமுள்ளவர்களாய், பாரமுள்ளவர்களாய் வெளியே அனுப்புங்க ஆண்டவரே, பாரமுள்ளவர்களாய் வெளியே அனுப்புங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. ரபலதர திங்கமரதர உரபபா ரீமப ஷமரதர திங்கமலதர உரபபா ரிக்கமரதர உரபபபா ரீமமலதர திங்கமரதல உரபபா. அப்பா நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் திறப்பில் நிற்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமையோடு ஆண்டவரே இன்றைக்கு புதிதாய் பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே, பாரம் உள்ளவர்களாய், கண்ணீரோடு வெளியே போறவர்களாய் இவர்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ராஜா, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அறுவடை அறுக்கிறவர்களாய் ஆண்டவரே, அறுவடை அடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, விளைந்து கிடக்கிற அறுவடைகளை அறுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மாறும்படியாக எல்லாரும் கையிலும் அருவாளோடு ஆண்டவரே வெளியே பெறப்பட்டு போகிறவர்களாய் இவர்களை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே வெளியே இருக்கிற அநேகர் ஆண்டவரை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. வெளியே போகும்போது ஆண்டவரே இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மற்றவர்களை பற்றி பிடிக்கட்டும். காலியான பாத்திரங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, வெறுமையான பாத்திரங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்படியா உடைய பிள்ளைகளுடைய அபிஷேகம் கடந்து செல்லட்டும் ஐயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளா உடைய பிள்ளைகள் வெளியே கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு உத்தரவாதமுள்ள பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு காரியத்துக்காக திறப்பில் நிற்கிறவர்களாக எங்களை மாற்றி ஆண்டவரே எங்களை அனுப்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்திலே கரங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். தேவனுடைய ஜெபத்தை கேட்டவனால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி